தமிழ்நாட்டு மக்கான வணக்கம். இன்னைக்கு டேட்ல ரொம்ப முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, கேரளா, நம்ம தமிழ்நாடு பக்கத்துல கேரளா மாநிலம் இருக்குல்ல, அதோட பெயரை வந்து கேரளம்னு மாத்திருக்காங்க. இனிமேல் கேரளான்னு சொல்லக்கூடாது, கேரளம்னு சொல்லணும். எப்படியும் இது மசோதா பாஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி இதை வந்து அப்ரூவ் கொடுத்துருவாங்க. இது மாறிடும்னு வச்சுங்களேன், இது வந்து கண்டிப்பா மாறிடும். இனிமேல் கேரளா இல்ல கேரளம். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 2026 நீங்க போஸ்டிங் வாங்கிடுவீங்க. என்ன போஸ்டிங் வாங்கிட்டு 2027 இருந்து அரசு ஊழியரா மாறிடுவீங்க. மாசம் சம்பளம், வெக்கத்தை பாரு. அப்படி மாசம் சம்பளம் வாங்குறப்ப நான் உங்கள்ட்ட அப்படி சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, எங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா அரசு ஊழியரா மாறிட்டீங்க, வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு, பாஸ் பண்ணிட்டீங்க, அரசு ஊழியரா மாறிட்டீங்க. ஒரு அப்படியே நீங்க போர் அடிக்குதுன்னா அப்படியே பக்கத்துல டூர் போயிட்டு வாங்க. இந்த பக்கத்துல கேரளம் சொல்லக்கூடிய மாநிலம் இருக்கு. கேரளம்ல ஆலப்புழா ஃபேமஸ், மூணார் ஃபேமஸ். டூர் போயிட்டு வாங்க, காட்ஸ் ஓன் கண்ட்ரி கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த மாதிரி இப்ப பேரை வந்து கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. சரி, இந்த மாதிரி வந்து ஒரு மாநிலத்தோட பெயரை மாத்துறது மத்திய அரசு கையில இருக்கா, மாநில அரசு கையில இருக்கா? பிரசிடென்ட் இல்ல என்ன செய்யணும், பிரசிடென்டோட பங்கு என்ன, குடியரசுத் தலைவரோட பங்கு என்ன, இதை வந்து நம்ம வந்து விரிவா பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா இது எக்ஸாம்ல ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. டக்குன்னு பார்த்துடலாம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல ஒரு மாநிலத்தோட பெயரை மாத்துறத பத்தி எந்த ஆர்டிகல்ல அம்பேத்கர் எழுதியிருக்காரு? ஆர்டிகல் 3ல எழுதியிருக்காரு. ஸ்டார்டிங்ல எழுதிட்டாரு ஆர்டிகல் 3. ஏன்னா ஆர்டிகல் 1ல வந்து நேம் ஆஃப் த யூனியன், இந்தியாவோட பெயர் இந்தியா, அதாவது பாரத் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு ஆர்டிகல் 1ல. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 3 முக்கியமான ஆர்டிகல். ஆர்டிகல் 3ல தான் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவில் ஒரு மாநிலத்தோட எல்லையை விரிவாக்குறது, எல்லையை குறைக்கிறது, பவுண்டரியை மாத்துறது, ஏரியாவை மாத்துறது, ஏரியாவை குறைக்கிறது, ஒரு ரெண்டு மாநிலங்கள் அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களை ஒரு மாநிலமா சேர்க்கிறது, இல்ல ஒரு மாநிலத்திலிருந்து 2 மாநிலமா பிரிக்கிறது, இல்ல ஒரு மாநிலத்தோட பெயரை மாத்துறது. ஓகேவா? அதாவது நேம மாத்துறது, பவுண்டரியை மாத்துறது, ஏரியாவை இன்க்ரீஸ் பண்றது, ஏரியாவை டிக்ரீஸ் பண்றது, 2 மாநிலத்தை ஒரு மாநிலமா மாத்துறது, 1 2 மாத்துறது, இது எல்லாத்தையும் பத்தியும் ஆர்டிகல் 3ல அம்பேத்கர் எழுதியிருக்காரு. ஆர்டிகல் 3ல ரைட்டா? அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இந்தியாவில் ஒரு மாநிலம் வந்து பெயர் மாறணும். பெயர் மாறுறது, இல்லைன்னா மாநிலத்தோட 2 மாநிலத்தை ஒன்னா சேர்க்கிறது, 1 2 உடைக்கிறது, எல்லையை விரிவாக்குறது, இதுக்கு ஜென்ரலாவே என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க ஆர்டிகல் 3 படி, அதையும் பார்த்துருவோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே ஆரம்ப கட்டத்துல மாநில தீர்மானம், அதாவது எந்த மாநிலத்தோட பெயர் மாறுதோ, எந்த மாநிலம் தனது மாநிலத்தோட பெயரை மாற்ற விரும்புறாங்களோ அந்த மாநிலத்தில் கூடிய சட்டமன்றம் இருப்பாங்களே, அந்த சட்டமன்றத்தில் எல்லா எம்எல்ஏவும் ஒன்று கூடி ஒரு உறுதிமொழி எடுக்கணும், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். என்னம்மா நம்ம மாநிலத்தோட பெயரை மாற்றலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கையை தூக்கணும், ஒரு ரெசல்யூஷன் பாஸ் ஆகணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இங்க பாருங்க, the process practically begins with when a state assembly passes a resolution. பெயர் மாற்றத்துக்கான தீர்மானத்தை ஒரு மாநில சட்டமன்றம் நிறைவேற்றி உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பும் போது இந்த செயல்முறை நடைமுறையில் தொடங்குகிறது. எப்ப தொடங்குகிறது? ஒரு மாநிலம், எது பெயர் மாற்றக்கூடிய மாநிலம் சட்டமன்றத்தில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி, உறுதிமொழி பாஸ் பண்ணி அதை உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி வைக்கணும். அதாவது யூனியன் கேபினெட், மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்றேன் ரைட்டா? யூனியன் கேபினெட்டுக்கு அனுப்பி வைக்கணும். அதுல குறிப்பா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், இது எக்ஸாம்ல கேட்பாங்க. ஏன்னா எல்லாமே இங்க வந்து கேபினெட்டுக்கு அனுப்பிவாங்க, கேபினெட் அனுப்பிவாங்க. கேபினெட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ங்கிறது சொல்லிட்டு நம்ம தனியா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் பாருங்க, உள்துறை அமைச்சகம் கோரிக்கையை ஆராய்ந்து பெயர் மாற்றம் தற்போதுள்ள நிர்வாக, புவியியல் அல்லது பாதுகாப்பு பதவிகளுடன் முரண்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக ரயில்வே அமைச்சகம், புலனாய்வு பணியகம், அஞ்சல் துறை, இந்திய சர்வே மற்றும் இந்திய பதிவாளர் ஜெனரல் போன்ற பல்வேறு பகுத்தாளரிடமிருந்து ஆலோசனையின்மை சான்றிதழ்களை பெற, அதாவது ஆலோசனை இல்ல, ஆட்சேபனையின்மை சான்றிதழ்களை பெறுகிறது. அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், அதான் சொல்றாங்க என்ஓசி ரைட்டா? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஒரு மாநில சட்டமன்றத்தில் உறுதிமொழி எடுக்கணும். அந்த உறுதிமொழியை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கணும். மத்திய அரசுல உள்துறை அமைச்சகம் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி சில டிபார்ட்மெண்ட், ரயில்வே டிபார்ட்மெண்ட், புலனாய்வு பணியகத்தில் இது பண்ணி என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடுக்கணும். ஸோ என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப், ஒன்ஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கிளியர்ஸ் த ப்ரொபோசல், எல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் ஓகே மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் the bill can then only be introduced in parliament with the prior recommendation of the president. எல்லா முடிவும் உள்துறை அமைச்சகம் அதுக்கு என்ஓசி கொடுத்து ஓகே நாங்க அப்ரூவ் பண்ணிட்டோம், கேபினெட் அப்ரூவ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த உறுதிமொழிக்கு அப்புறம் ஒரு மசோதா தாக்கல் செய்யணும். எங்கன்னா மாநில சட்டமன்றத்தில் இல்ல, பார்லிமெண்ட்ல. ஏன்னா ஆர்டிகல் 3 என்ன சொல்றா, பார்லிமெண்ட் தான் அந்த முடிவு எடுக்க முடியும்னு சொல்லுது. பார்லிமெண்ட்ல தான் மசோதா பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஆர்டிகல் 3 சொல்லுது. அப்ப ஒரு மசோதா வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணோம் with the prior recommendation of the president, குடியரசுத் தலைவர்கிட்ட முன் அனுமதி பெற்று தான் அந்த மசோதா பாஸ் பண்ணோம்.
நீங்க இது வரைக்கும் என்ன படிச்சிருப்பீங்க? பண மசோதான்னு ஒன்று இருக்குப்பா, அந்த பண மசோதாவுக்கு மட்டும் தான் குடியரசுத் தலைவர்கிட்ட முன் அனுமதி பெறணும்ப்பா, மற்றபடி சாதாரண மசோதாவுக்கு முன் அனுமதி பெறவில்லை. இந்த 2 மட்டும் தான் படிச்சிருப்பீங்க. ஆனா முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. ஆர்டிகல் 3ல ஒரு பார்லிமெண்ட் ஸ்டேட்டோட பேரை மாத்தணும் அப்படின்னா அந்த மசோதா பாஸ் பண்ணணும்ல, பார்லிமெண்ட்ல, நாடாளுமன்றத்துல, லோக்சபால, ராஜ்யசபால, அதுக்கும் அந்த மசோதாவுக்கும் பிரசிடென்ட் முன் அனுமதி பெற வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், எக்ஸாம்ல கேட்பாங்க. இதுல தான் உங்களை ட்விஸ்ட் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. இந்த ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஞாபகம் வச்சுங்க, இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. கன்சல்டேஷன் வித் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். சரி, ஓகே. இப்போ மாநில சட்டமன்றம் உறுதிமொழியை உள்துறை அமைச்சருக்கு அனுப்பிட்டாங்க. உள்துறை அமைச்சகம் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கலந்துரையாடி என்ஓசி கொடுத்துட்டாங்க. ஒரு மசோதா இப்போ தாக்கல் செய்யறதுக்கு ரெடியா இருக்கு. பிரசிடென்ட் அதுக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்கணும் பார்லிமெண்ட். இப்போ பிரசிடென்ட் என்ன செய்வார் அப்படின்னா, மாநில சட்டமன்றம் இருக்குல்ல, அதாவது எந்த மாநிலம் பெயரை மாற்றணுமோ அந்த மாநிலத்திட்ட பிரசிடென்ட் வந்து கன்சல்டேஷன் கேட்பார். இந்த மாதிரி ஒரு மசோதா தாக்கல் ஆயிருக்கு, என்கிட்ட முன் அனுமதி கேட்குறாங்க, மசோதா என் டேபிளுக்கு வந்திருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் வந்து அந்த மாநிலம், குறிப்பிட்ட மாநிலம், இப்போ கேரளாட்ட அந்த பர்மிஷன் அதாவது கன்சல்டேஷன் கேட்கணும். இங்க பாருங்க, இந்த மசோதா ஒரு மாநிலத்தின் பெயர் அல்லது எல்லைகளை பாதித்தால் குடியரசுத் தலைவர் வரைவு மசோதாவை அந்தந்த மாநில சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். திரும்ப அனுப்பி அவங்கள்ட்ட கன்சல்டேஷன் கேட்கணும். அதுதான் சொல்றாங்க. காலக்கெடு செயல்முறை, time frame. The state legislature is asked to express its views within a specific period designated by the president. Parliament is not strictly bound by the views of the state legislature. It may accept or reject them. அதாவது பிரசிடென்ட் டேபிளுக்கு அந்த மசோதா அவரோட முன் அனுமதிக்கு வந்துச்சுல, அவர் திரும்ப மாநில சட்டமன்றத்துக்கு அனுப்பி திரும்ப ஒரு கேட்கிறார்ல, கன்சல்ட் பண்றாருல, என்னங்க இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஒரு குறிப்பிட்ட டைம் பிரசிடென்ட் டிசைட் பண்ணுவார். ஒரு மாசம் 2 மாசம் பதில சொல்லுங்க, கேரளா பதில சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் டிசைட் பண்ணுவார். சப்போஸ் 1 மாசம் 2 மாசத்துல கேரளா வந்து மாத்தி சொன்னாலோ இல்ல பதில் சொல்லாம இருந்தாலோ இறுதி முடிவெடுக்கிறது யார் கையில இருக்குன்னா பார்லிமெண்ட் கையில இருக்கு. அப்பனா அதுக்கப்புறம் மாநிலம் பொறுத்த வரைக்கும் இல்ல வேணாம், இல்ல மாத்துங்க, இல்ல இருக்கட்டும் அப்படின்னு எதை சொன்னாலும் ஓகே, பார்லிமெண்ட் அல்டிமேட்டா டெசிஷன் எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதான் சொல்றாங்க. அதனால அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரியுதா உங்களுக்கு? ஆர்டிகல் 3ல கிளியரா சொல்றாங்க. ஒரு மாநிலத்தோட பெயரை மாத்துறது, எல்லையை குறைக்கிறது, ஏரியாவை மாத்துறது எல்லாமே ஆர்டிகல் 3ல சொல்லப்பட்டிருக்கு. பார்லிமெண்ட் தான் பில் பாஸ் பண்ணி சட்டமா மாத்தணும். அதுல ஃபர்ஸ்ட் இனிஷியேட் எப்படி ஆகும்? ஒரு மாநிலம் இது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும், உறுதிமொழி பாஸ் பண்ணும். எங்க அனுப்புவாங்க? கேபினெட்டுக்கு. யாரு? உள்துறை அமைச்சகம். என்ஓசி யார் கொடுப்பா? கேபினெட். என்ஓசி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன தாக்கல் செய்யணும்? மசோதாக்கு யார்கிட்ட முன் அனுமதி பெற வேண்டும்? குடியரசுத் தலைவர்கிட்ட. குடியரசுத் தலைவர் யார்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணணும்? அதே மாநிலத்திட்ட அது குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் கொடுப்பார். அது குடியரசுத் தலைவர் டிசைட் பண்றதா அந்த டைம் லிமிட். அது கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயுமே இதா 1 மந்த் 2 மந்த்லாம் சொல்லல. குடியரசுத் தலைவர் அவர் மனசுல என்ன தோணும் அந்த மந்த் கொடுப்பார். மனசுல என்ன தோணும்னு சொல்றேன், ரைட்டா? அப்புறம் அது மாநிலம் வந்து ஏற்றாலோ மறுத்தாலோ பார்லிமெண்ட் டிசைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் சொல்றாங்க. அப்புறம் எளிய பெரும்பான்மை. இந்த மசோதா நிறைவேற்றப்படுவதற்கு நாடாளுமன்றத்தில் எளிய பெரும்பான்மை மட்டுமே தேவைப்படுகிறது. மேலும் இது பிரிவு 368 கீழ் அரசியலமைப்பு திருத்தமாக கருதப்படவில்லை. இந்த பில் இருக்குல்ல, இந்த பில்லு லோக்சபாலையும் பாஸ் ஆகணும், ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகணும். அதாவது மக்களவையிலையும் பாஸ் ஆகணும், மாநிலங்களவையிலையும் பாஸ் ஆகணும். எப்படி பாஸ் ஆகணும்னா சிம்பிள் மெஜாரிட்டியே போதும், எளிய பெரும்பான்மையே போதும். அதாவது வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய எம்பியில பாதி பேருக்கு மேல கையை தூக்குனாலே அந்த மசோதா சட்டமா, அதாவது அந்த மசோதா பிரசிடென்ட்க்கு போயிடும். லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவையில்லை. பிளஸ் இது 368ங்கிறது எப்பவுமே அமெண்ட்மெண்ட்டை பத்தி பேசும். ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது ஒரு ஆர்டிகலை திருத்தணும்னா அது 368 தான் அது விதிகளை சொல்லுது. 368 கீழே இது வராதுங்கிறாங்க. ஏன்னா 368 கீழே வந்தாதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி போகும். ஆனா இது 368லே வராது. இது ஒரு சாதாரண மசோதா, ஒரு ஆர்டினரி பில் மாதிரி பாஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்குங்கிறாங்க. ஆர்டிகல் 3ல அதான் சொல்றாங்க, ரைட்டா? அம்பேத்கர் அப்படிதான் எழுதியிருக்காரு. அப்ப திரும்பவும் ஞாபகம் வச்சுங்க, ஒரு இந்த பில் வந்து பாஸ் பண்றதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி போதும், சாதாரண பெரும்பான்மை, எளிய பெரும்பான்மை போதும். சிறப்பு பெரும்பான்மை, தனி பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மை தேவையில்லை. பிகாஸ் இட் இஸ் நாட் அண்டர் ஆர்டிகல் 368. ஆர்டினரி மெஜாரிட்டி போதும், ரைட்டா? ஆர்டினரி பில் மாதிரி. ஜனாதிபதி ஒப்புதல். அதுக்கப்புறம் அந்த பில் வந்து லோக்சபா ராஜ்யசபாக்கு அப்புறம் பிரசிடென்ட் டேபிளுக்கு போகும். பிரசிடென்ட் வந்து அதுக்கு கையெழுத்து போடுவார். கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இருக்குல்ல, அட்டவணைகள் 12 அட்டவணைகள்ல முதல் அட்டவணை இருக்குல்ல, முதல் அட்டவணையில தானே நேம்லாம் எழுதியிருப்பாங்க, மாநில பெயர்கள். அதில் வந்து கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ப்ளஸ் அஃபிஷியலாகவும் கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். அதை தான் சொல்றாங்க. The first schedule of the Indian Constitution lists the names and territorial boundaries of all states and union territories, framing the legal basis of India's political map. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். இதாங்க ப்ரொசீஜர், ரைட்டா? இது எல்லாமே ஆர்டிகல் 3ல கிளியராக எழுதியிருக்காங்க, ரைட்டா? ஸோ அப்போ பாருங்க, ஆர்டிகல் 3 சொல்லிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் மாநில இது, அப்புறம் ஹோம் அஃபேர்ஸ், அப்புறம் மசோதா, பிரசிடென்ட் முன் அனுமதி, திரும்ப மாநிலத்தில் கேட்கணும்,
ஓகே சொன்னாலும் பார்லிமெண்ட் பில்லை பாஸ் பண்ணிடும். ஸ்பெஷல் இதை சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். 368 கீழே வராது. பிரசிடென்ட் கையெழுத்து போட்டுருவாரு. பிரசிடென்ட்டை முன்னோடு பெற வேண்டும்ங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட். ரைட்டா? ஸோ இதோட இது முடியுது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து மாநிலத்தோட பெயரை மாற்றிருக்காங்களா இந்தியாவில்? வேறு ஏதாவது மாநிலத்தோட பெயரை மாற்றிருக்காங்கன்னா மாற்றிருக்காங்க. இப்போ உத்தராகாண்ட் இப்போ சொல்லுவோம்ல, உத்தரகாண்ட் இப்போ சொல்கிறோம்ல, அது முன்னாள் பேர் உத்தராஞ்சல். உத்தராகாண்ட் மாற்றுறது 2007. அதுமாதிரி ஒரிசான்னு முன்னாடி இருந்துச்சு, அதை ஒடிசான்னு இப்போ மாற்றிருக்காங்க 2011. இப்போ ஒடிசான்னு சொல்கிறோம், அது ஒரிசா தான் முன்னாடி இருந்துச்சு, அது 2011 மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில எடுத்துக்காட்டுகள் நம்ம சொல்லலாம். இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் கேரளான்னு சொல்லிட்டு இப்போ பெயர் மாற போதில்ல, இதுக்கு என்ன அப்படின்னா ஓகே சரி. ஆக்சுவலாக வந்து இது ஒரு பாயிண்ட் இங்கே மிஸ் ஆகுது. அதாவது கேரளாவை பொறுத்த வரைக்கும் 2024 2024 இந்த ரெசல்யூஷன் சொன்னல, உறுதிமொழி எடுக்கணும்னு சொன்னல, கேரளா பேர் மாற்றணும் உறுதிமொழி, அது 2024 எடுத்து கேபினெட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ 2026 பிப்ரவரி மாதத்தில் கேபினெட் வந்து அதுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. கேரளா கவர்மெண்டோட ரெசல்யூஷனுக்கு உறுதிமொழிக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. யூனியன் கேபினெட் ஆன் டியூஸ்டே அப்ரூவ் த கேரளா கவர்மெண்ட்ஸ் ப்ரொபோசல் டு சேஞ்ச் த ஸ்டேட்ஸ் நேம் ஃப்ரம் கேரளா டு கேரளா. அந்த நேம் யூஸ் இந்த மலையாள மொழியில் பயன்படுத்துகிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன, கேரளா சட்டமன்றம், அப்புறம் அந்த மூவ் கம்ஸ் ஆல்மோஸ்ட் 2 years ஆஃப்டர் த கேரளா அசம்பிளி பாஸ்ட் ரெசல்யூஷன். த நேம் ஆஃப் ஸ்டேட் இஸ் கேரளா. இதெல்லாம் சும்மா ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? இதெல்லாம் சும்மா ஜென்ரலாக ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் பிரசிடென்ட் வில் நவ் ரெஃபர் த கேரளா பில் 2026 டு த கேரளா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இப்போ பிரசிடென்ட் யூனியன் கேபினெட் அப்ரூவ் கொடுத்துருச்சா, இப்போ பில் பாஸ் பண்ணலாமா, இப்போ பிரசிடென்ட் முன் அனுமதி பெற வேண்டுமா, பிரசிடென்ட் இப்போ கேரளா சட்டமன்றத்திட்ட கன்சல்டேஷன் கேட்கணும். இப்போ அந்த ஸ்டெப்பில் தான் இருக்குது, அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. சப்போஸ் கேரளா சட்டமன்றம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனாங்கன்னா பில் பாஸ் ஆகும், சிம்பிள் மெஜாரிட்டி, பிரசிடென்ட் கையெழுத்து போடுவார், கேரளமாக மாறிடும். எப்படி மாறிடும்? ஏன்னா 2 பேத்துக்கும் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, ஏதாவது என்ஓசி கொடுத்துட்டாங்களே. ரைட்டா? எப்படி மாறிடும்? ரைட்டா? ஸோ அதனால் இது கன்ஃபார்ம் நியூஸு. ஸோ இதான் இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான நியூஸு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.